ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உடல், மனம், உள்ளம் மற்றும் சம்பந்தத்தில் சுத்தமாக இருப்பதன் அடையாளங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். எண்ணம், சொல், செயல் மற்றும் உறவுகளில் சுத்தமாக இருப்பதுதான் தூய்மை ஆகும். உடல் அளவில் சுத்தமாக இருந்து கொண்டு மனதை சுத்தமாக வைத்து கொள்ளவில்லை என்றால் அதை முழுமையான சுத்தம் என்று சொல்ல முடியாது. மனம் சுத்தமாக இருந்தால் அந்த இறைவனையே திருப்திப்படுத்த முடியும். எனவே உடல், மனம், உள்ளம் மற்றும் சம்பந்தத்தின் தூய்மையை கொண்டு வருவதற்கான விதியை இந்த செய்தியில் பார்க்கலாம். உடல் தூய்மை என்றால் அர்த்தம் எப்பொழுதும் இந்த உடலை உயிர், அதாவது ஆத்மா குடியிருக்கின்ற கோவில் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நினைவினால் உடலை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக மூர்த்திக்கு தகுந்தாற்போல் கீர்த்தி என்று சொல்வார்கள். உடல் என்கிற கோவிலுக்குள் குடியிருக்கும் உயிர் என்கிற மூர்த்தியும் மிகவும் கீர்த்தி வாய்ந்தது. அதாவது தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் தன்னகத்தே நிறைத்து கொண்டிருக்கிறது. இதை நாம் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நினைவின் மூலம் உடலை சுத்தமாக வைத்து கொள்ளவும் முடியும். மனதை தூய்மையாக வைத்திருப்பதற்கு நேர்மறையான நல்ல எண்ணங்களை மனதில் உருவாக்க வேண்டும். அசுத்தமான மேலும் வீணான எண்ணங்களை நீக்க வேண்டும். மனம் அலைப்பாய்கிறது என்றாலே மனதில் சுத்தம் இல்லை என்று அர்த்தமாகும். நேர்மறையான மேலும் உற்சாகத்தை கொடுக்கின்ற எண்ணங்கள் மனதின் ஒருமுகப்பாட்டை அதிகரிக்கின்றன. எனவே மனதின் தூய்மையினால் அமைதி கிடைக்கின்றது. உள்ளத்தின் தூய்மை என்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும், அது தனக்காக என்றாலும் சரி, பிறருக்காக என்றாலும் சரி, அவை அனைத்தையும் உண்மையான உள்ளத்துடன் இறைவனிடம் அர்ப்பணிக்க வேண்டும். உறவுகளின் சுத்தம் என்றால் திருப்தியுடன் இருப்பது. முழு நாளிலும் பலவிதமான மனிதர்களுடைய சம்பந்தத்தில் வருகிறோம். குடும்பத்திலும், அலுவலகத்திலும், தொழில் செய்யும் இடத்திலும் பலருடன் நாம் தொடர்பில் வருகிறோம். அவர்களிடம் எத்தனை சதவிகிதம் திருப்தியுடன் இருக்கிறோம்? மேலும் அவர்கள் நம்மிடம் எவ்வளவு திருப்தியுடன் இருக்கிறார்கள் என்பதை வைத்துதான் சம்பந்தத்தின் தூய்மை அளவிடப்படுகின்றது. திருப்தியின் அடையாளம் என்னவென்றால், தானும் தனது சம்பந்தத்தில் வருபவர்களும் மனதினால் லேசானவர்களாகவும் சந்தோஷமானவர்களாகவும் இருப்பதாகும். அதிருப்தியுடன் இருப்பவர்கள் மனசுமையுடன் இருப்பார்கள். சம்பந்தத்தில் சுத்தம் என்றால் திருப்தி. இதுவே சம்பந்தத்தினுடைய உண்மையும் தூய்மையும் ஆகும். ஓம் சாந்தி.